இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 16ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 16ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் தம்முடைய சீடர்களோடு பேசின பேருரையின் ஒரு பகுதியாகும். 13ஆம் அதிகாரம் தொடங்கி 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த பேருரையாகும். இந்த 16ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய பிரிவுக்கு சீடர்களை ஆயத்தப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதலுக்காக அவர் பரிசுத்த ஆவியானவருடைய துணை உங்களோடு கூட இருக்கும் என்பதை மிக ஆழமாய் எடுத்துரைத்து கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 16ஆம் அதிகாரத்தை 6 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்வதை தடுப்பதையும் துன்புறுத்தல் குறித்த எச்சரிக்கையையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிரிவின் தன்மையையும் பரிசுத்த ஆவியானவரை தாம் அனுப்புவதை குறித்தும் கூறுகின்றார். 3ஆம் பகுதி 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தி மனம் திரும்புவதற்கான வழிநடத்துதலை கொடுக்கின்றார் என்பதை குறித்து படிக்கின்றோம். 4ஆம் பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் மற்றும் மகிமைப்படுத்தும் பணியை குறித்து சொல்லுகின்றார். 5வது பகுதியாக 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் துக்கத்தின் மத்தியிலே மகிழ்ச்சியை எப்படி ஆண்டவர் கொடுக்கின்றார் என்பதை குறித்து சொல்லுகின்றார். 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இந்த உலகத்தின் மேல் ஆண்டவர் வெற்றி பெற்றார், நாமும் வெற்றி பெறுவோம் என்பதை விளக்குகின்றார். சோதனைகள் வரும்போது அவர்கள் இடறி விழவோ அல்லது விசுவாசத்திலிருந்து விலகி செல்லவோ கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை முன்னறிவிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்போது இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது விசுவாசத்திலே திடனாய் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுவோம். 1வது வசனத்திலே நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை பலர் நிந்தித்து துன்பப்படுத்தி பல்வேறு விதமான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று பாக்கிய வசனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து உரைக்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான மனிதர்கள் கர்த்தரையுடைய நம்புகிற பிள்ளைகளை துன்பப்படுத்துவார்கள். சில வேளைகளிலே கிறிஸ்தவ மத தலைவர்களும் அப்படி செய்வார்கள். கிறிஸ்துவை அறிந்திராத மக்களும் அவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துவார்கள். 2வது வசனத்திலே உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கொலை செய்கிறவர்களோ துன்புறுத்துகிறவர்களோ தாங்கள் கடவுளுக்கு பணி செய்கிறார்கள் என்று நினைக்கிற காலம் வந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறார்கள். இந்த துன்புறுத்துதல்கள் மத்தியிலே ஆண்டவரில் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். 2வது பிரிவான 5ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரிவு பரிசுத்த ஆவியானவர், அதாவது நமக்கு உதவி செய்கிறவர், தேற்றரவாளன், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நிரந்தரமாக நம்மோடு கூட இருந்து நடத்துவார் என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். 7வது வசனத்திலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இந்த உலகத்திலே ஊற்றப்படுவதையும் பரிசுத்த ஆவியானவரை பிதாவினிடமிருந்து இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் அனுப்புவதையும் குறித்து சொல்லுகின்றார். இதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனங்களிலே நாம் வாசித்தோம்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அனுப்புகின்ற சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட எப்போதும் வாசம் பண்ணி நமக்குள்ளாகவே இருக்க விரும்புகின்றார். இந்த சத்திய ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பணியிலே முக்கியமான பணி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் 8வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்டித்து உணர்த்துதல் என்ற பதம் கிரேக்கத்திலே எலஸ்கோ என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அர்த்தம் குற்றத்தை அறிவுறுத்துதல், வெளிப்படுத்தல், தவறென நிரூபித்தல், நம்ப செய்தல் போன்றவையாகும். இந்த உலகத்திலே நாம் பாவம் செய்யும்போது இது பாவம், பாவத்தை செய்யாதே என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கண்டித்து உணர்த்துவார். நீதி செய்யும்போது இதுதான் நீதி, இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார். நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. ஆகவே பாவத்தை விட்டு நீதியை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வெளிப்படையாய் இறங்கி வந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த சம்பவத்தை நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 3000க்கு மேற்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தின போது ஞானஸ்நானம் பெற்று கொண்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக காணப்படுகின்றார். தொடர்ந்து இந்த சத்தியத்தை விரிவாக வெளிப்படுத்தி 10, 11 வசனங்களிலே சொல்லுகின்றார். 10வது வசனத்திலே, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து அவர் சொல்லுவார். பிதாவினிடத்தில் போய் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நினைக்கின்ற நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்பதை ஏசாயா 64:6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய சுய நீதி அல்ல, ஆண்டவருடைய பரிசுத்த நீதியை குறித்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்திலே நியாய தீர்க்க ஆண்டவராகிய கர்த்தர் வருகின்றார். நியாயம் தீர்க்க வருகின்ற ஆண்டவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆகவே பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேல் நமக்காக வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராகவும் காணப்படுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பரிசுத்தமாய் வாழ வழி செய்கின்றார். 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் விசுவாசிகளுக்காக பரிசுத்த ஆவியானவர் நடத்துகின்ற மகிமைப்படுத்துகின்ற பணியை நாம் பார்க்க முடிகின்றது. பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் சுயாதீனமாய் பேசுவதில்லை. அவர் இயேசுவை எப்போதும் மகிமைப்படுத்துகின்றார். சத்தியத்தை படிப்படியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். 13வது வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையான சத்தியத்திற்குள்ளாக நடத்தக்கூடியவர். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை குறித்து நாம் படிக்கும்போது முதலாவதாய் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாய் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவராக காணப்படுகின்றார்.
மூன்றாவதாய் இயேசு கிறிஸ்துவின் அனைத்து போதனைகளையும் சொற்களையும் நமக்கு நினைப்பூட்டுவார். நான்காவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். ஐந்தாவதாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆறாவதாக சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். ஏழாவதாக தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் நமக்கு அறிவிப்பார். எட்டாவதாய் இயேசுவினுடையதில் எடுத்து நமக்கு அறிவிப்பதால் அவர் இயேசுவையே மகிமைப்படுத்துவார். இப்படிப்பட்ட சத்திய ஆவியானவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட காத்திருக்கிறார். நாம் அவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தங்கியிருந்து நமக்கு அரிய பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் துக்கத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார். உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆழ்ந்த துக்கத்திலிருந்த அருமையான சீடர்களை ஆண்டவர் மகிழ்ச்சி உடையவர்களாக மாற்றுகின்றார். 16வது வசனத்திலே, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணமடைந்து துக்கமடைந்திருந்த சீடர்களை மறுபடியும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் சந்தித்தார். அப்படி அவர்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட உயிரோடு இருந்து உயிர்த்தெழுந்தவராய் நமக்கு வழிகாட்டி நம்மை மகிழ்ச்சிக்கு நேராய் நடத்தி செல்கிறவராய் இருக்கின்றார். அவரிடம் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு தருவேன் என்பதை 23வது வசனத்திலே வாக்களிக்கின்றார். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவரிடம் நாம் கேட்கும்போது அதை பிதாவானவர் நமக்கு அருளி செய்கின்றார். ஆகவே இயேசுவின் நாமத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணி அவருடைய சித்தத்தை கேட்கும்போது நமக்கு கொடுப்பார். நம்முடைய இச்சைகளை அவர் கொடுக்க மாட்டார். இதைத்தான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆகவே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய இச்சை அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி கேட்க வேண்டும். 24வது வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு கர்த்தரிடம் கேட்டு நாம் பெற்று கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்திலே இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை முழுமையாய் நம்பி விசுவாசிப்போம். அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகின்றார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவர் நம்மோடு கூட இருந்து உபத்திரவங்கள் மேல் வெற்றி சிறந்தார். நாமும் இந்த உலகத்தில் சந்திக்கிற அனைத்து உபத்திரவங்களையும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக.